சிவகார்த்திகேயன் தந்தை தாஸ் திருச்சி மத்திய சிறையில் உள்ள கைதிகளை கண்காணிக்கும் பிரிவில் சூப்பரிண்டென்டென்டாக பணியாற்றியதால் இவரின் குடும்பம் திருச்சி காவல் குடியிருப்பில் வசித்து வந்திருக்கிறது. அந்த சமயத்தில் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை திருச்சி மத்திய சிறையில் கவனித்து வரும் பணிகளை இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த இவரின் தந்தைக்கு அந்த குற்றவாளிகளின் ஆதரவாளர்களால் மிகுந்த மன அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணிச்சல் மிக்க நேர்மையான அதிகாரியான இவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பிரஷர் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கும் அடிபணியாமல் இவர் தன்னுடைய கடமைகளை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய நேர்மையான அதிகாரி என்று பெயர் எடுத்தவர். தொடர்ச்சியான மன அழுத்தம் இவருக்கு அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது. ஒரு நாள் இவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது வழியிலேயே நெஞ்சு வலி வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து மாரடைப்பு ஏற்பட்டு அப்பொழுதே இவர் மரணமடைந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப